ஸோ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் கேட்குறேன். மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே அது ஃபர்தராக மேலே போகுமா இல்லை கீழே வருமா? அதே மாதிரி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே அது ஃபர்தராக கீழே போகுமா இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுமா? ஸோ இந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா அதுக்கான டீட்டெயில்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆன்சர் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக கேப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கேப் எப்படி அக்கர் ஆகுதுன்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓவர் நைட் நியூஸ் ஏதாவது ஒன்று வரும்போது மார்க்கெட் 9:15 3:30 இருக்குது. 3:30 அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் ஒரு ஸ்டாக்குக்கோ இல்லை ஓவரால் குளோபல் இண்டெக்ஸ்லேயோ வருதுன்னா அதனால் பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ நடக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை பெரிய கேப் டவுன் நடக்கும்போது ஓவரால் மார்க்கெட் பிஹேவியர், க்ரௌட் பிஹேவியர் வந்து எராட்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் வச்சுருக்கீங்க, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆக போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியுது. நிறைய நியூஸ், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாமே, கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும், எப்போ அந்த பொசிஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. எப்படியாவது வந்து அதுலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது நிறைய பேர் பேனிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இர்ரேஷனல் பிஹேவியரை டேப் பண்ணுறதை வச்சே நிறைய பேர் கேப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். ஸோ நிஃப்டி சார்ட்டில் தெர் ஆர் டேஸ் லைக் இந்த மாதிரி 1%க்கு மேலே கேப் டவுன் ஆகிருக்கு. இது இங்கே 1%க்கு மேலே கேப் அப் ஆயிருக்கு. ஸோ கேப் அப் கேப் டவுன் டேஸ் இந்த மாதிரி ரெகுலராக அடிக்கடி நிஃப்டிலையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ நடக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த டேயில் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுன் ஆகி, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கி கீழே பேரிஷாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பர்டிகுலர் டேயில் யாராவது ஷார்ட் போயிருந்தாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. கரெக்டாக மார்க்கெட் ஏன்னா கேப் டவுன் ஆகி கீழே தான் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேஸில் கேப் அப் ஆகி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலேயும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, ஓகே கேப் அப்னாலே புல்லிஷ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், கேப் டவுன்னாலே பேரிஷ் நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த அனாலிசிஸில் என்ன பண்ண போகிறோம்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது. விச் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும், கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ பேசிக்கலி வி ஆர் டூயிங் எ ரிவர்ஸ் சைக்காலஜி இயர். அப்படி பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். நான் ChatGPT ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் அ பாயிண்ட் ஸ்லிப் ஃபார் த ஃபாலோயிங். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணு, அதில் நம்பர் ஆஃப் கேப் அப் டேஸ், நம்பர் ஆஃப் கேப் டவுன் டேஸ் காமி, அண்ட் அந்த கேப் அப் டேஸு கேப் டவுன் டேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இல்லை நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஸ்கிரிப்டை நான் கொண்டு வந்து ஐ பேஸ்டட் இட் ஹியர். லைக் நான் அதுக்கான டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். வி கேன் கெட் ஆக்சஸ் டு இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப் டேஸ் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கோடும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் நான் அந்த கேப் டேஸ் டேபிளில் நான் இன்புட் கொடுத்துருக்கிறது 1%. 1%க்கு மேலே எப்பப்போல்லாம் மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு, கேப் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 524 நாள் 524 டேஸ் கேப் அப் ஆயிருக்கு. 387 டேஸ் கேப் டவுன் ஆயிருக்கு. 1%க்கு மேலே 1% அதுதான் த்ரெஷோல்ட். அதில் 102 நாள் தான் ப்ராஃபிட்டபிள் டேஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைக் 524 இதில் 102 டேஸ் வந்து பாசிட்டிவ் டேஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் 69 டேஸ் வந்து கேப் டவுன் டேஸில் பாசிட்டிவ் டேஸ். பட் ஓவரால் ப்ராஃபிட்டபிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சரி, எப்பப்பெல்லாம் கேப் அப் ஆகுதோ அப்போ நான் ஷார்ட் பண்ணிட்டேன்னா ஐ எம் மேக்கிங் ஆல்மோஸ்ட் 7400 பாயிண்ட்ஸ். அதேமாதிரி எப்பப்பெல்லாம் கேப் டவுன் ஆகுதோ அப்போ நான் லாங் பண்ணேன்னா ஐ எம் மேக்கிங் ஆல்மோஸ்ட் 6700 பாயிண்ட்ஸ். ஸோ ரிவர்சல் ட்ரேடில் வின்னிங் அக்யூரசி கம்மியாக இருந்தால் கூட ஓவரால் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே இது நான் பேங்க் நிஃப்டிக்கு போட்டேன்னா என்னோட ஓவரால் பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப் அப் டேஸ் 1% கேப் அப் டேஸில் இஃப் ஐ எம் கோயிங் ஷார்ட் ஆல்மோஸ்ட் 43,000 பாயிண்ட்ஸ் ஐ எம் மேக்கிங். அதேமாதிரி கேப் டவுன் டேஸில் இஃப் ஐ எம் கோயிங் லாங் ஐ எம் மேக்கிங் 39,000 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 பாயிண்ட் 80,000 பாயிண்ட்டு ஓவரால் நம்ம கேப் டேஸ்லேயே வந்துடுது. எப்பப்போல்லாம் நீங்கள் அதில் வந்து ஃபர்தராக கூட மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கு 1%க்கு பதிலாக 2% வேணும் அப்படின்னா நீங்கள் 2% கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் கேப் டவுன் டேஸ் ஆர் கேப் அப் டேஸ் 2% இருக்குது, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ப்ராஃபிட்டபிள் டேஸாக இருக்குது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு லுக் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ், நீங்கள் ரிலையன்ஸ்னு போட்டிங்கன்னா ரிலையன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2%க்கு மேலே கேப் அப்போ கேப் டவுன் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கேப் த்ரெஷோல்டு மாற்றினீங்கன்னா இங்கே ஓவராலாக பாயிண்ட்ஸ் மாறும். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ், வாட் இஸ் ஓவரால் பாயிண்ட்ஸு, அந்த டீட்டெயில்ஸ் இதில் மாறும். ஸோ யூஸ்வலி கேப் ஃப்ரீக்வன்சிஸ் 1%லாம் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாக இருக்கும்.
பட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். இப்போ நான் ஃபர்தராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோம்னா ஓவராலாக கேப் அப் டேஸ் ஆயிருக்கு. அந்த கேப் அப் டேஸில் எத்தனை நாள் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு, அந்த ரிவர்சல் டேஸில் ஓவரால் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது கேப் அப் ஆயிருந்ததுன்னா ரிவர்சல் ஆயிருக்கோ இல்லை ரிவர்சல் ஆகலையோ, கேப் அப்னாலே ஷார்ட், கேப் டவுன்னாலே பை அப்படின்னு நம்ம பண்ணோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் ப்ராஃபிட்ஸ். ஸோ கேப் அப்னாலே இஃப் வி ஜஸ்ட் கோ ஷார்ட் அப்படின்னா 2000 பாயிண்ட் வருது நிஃப்டியில். அதேமாதிரி கேப் டவுன்னாலே இஃப் யூ கோ லாங் யூ மேக் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட். ஸோ இது இன்க்ளூசிவ் ஆஃப் போத். ரிவர்சல் ஆகி நீங்கள் லாஸும் பண்ணியிருப்பீங்க, ரிவர்சல் ஆகாமல் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போயிருக்கும், அந்த டைமில் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாமே சேர்த்தாலே இஃப் இட் இஸ் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டு அந்த லாங் ரன் ரிவர்சல் தான் ஆகுது. கேப் அப் ஆனால் ரிவர்சல் ஆகுது, கேப் டவுன் ஆனாலும் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அது நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி, எனி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி மார்க்கெட் ரிவர்சல் கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆகும் போது மோஸ்ட்லி எனி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் அது 99% வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் வாய்ப்பு தான் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸாக போட்டால் கூட இன்கேஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேப் அப் ஆகுதுன்னா இட் டென்ஸ் டு கோ டவுன், அதே மாதிரி கேப் டவுன் ஆகுதுன்னா இட் டென்ஸ் டு கோ அப். ஸோ திஸ் கிளியர்லி ஷோஸ் ஆன் த லாங் ரனில் நீங்கள் கேப் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரிவர்சல் போகிறது தான் பெட்டரே தவிர அதுக்கு இன்னும் சேம் டைரெக்ஷனில் போகாதீங்க. கேப் அப் போகாதுன்னா டோன்ட் பை, கேப் டவுன் ஆகுதுன்னா டோன்ட் ஷார்ட். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதில் உங்களுக்கு தேவையான அந்த த்ரெஷோல்டு என்னன்னா வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேப் அப் நான் 3% வச்சேன்னா 3%லேயும் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 1% நான் 2% வச்சாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே கேப் அப்பாக இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்குது, கேப் டவுனாக இருந்தால் மார்க்கெட் மேலே இருக்குது. இதுதான் ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் வியூக்கான லிங்க் இருக்குது இல்லையா, இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க்கு அது நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் டேரெக்டாக ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே யூ வில் ஹேவ் an ஐடியா. ஸோ அதை நீங்கள் வச்சு ஈஸியாக ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேப். ஸோ ஜென்ரலாக நீங்கள் கேப் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா பிளைண்டாக பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹோல் வீடியோ. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.